இனிமே என் விஷயத்துல யார் தலையிட்டாலும் சரி, பூமிகாவுக்கு ஏற்பட்ட கதி தான் அவங்களுக்கும் ஏற்படும். பூமிகாவுக்கு ஏற்பட்ட கதினா எங்களையும் கொலை பண்ணதான் நாடகம் ஆட போறியா? டாக்டர், அடுத்த வாரத்துக்குள்ள உன் கஸ்டடியில இருந்து பூமிகாவை நான் தூக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. மச்சான், எங்க அக்காவை நீங்களே கொண்டு வந்து விட்டீங்கன்னா பொழைச்சிங்க, இல்ல கதை கந்தல் தான். ஜோசியரே, இது என் பையன் ஜாதகம். இது என் பையனுக்கு பார்த்துருக்கிற பொண்ணு ஜாதகம். 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி காதலிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவங்க 2 பேரோட ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் எப்போ பண்ணலான்னு சொல்லுங்க. நல்ல விஷயத்தை தானம்மா சொல்லியிருக்கீங்க. உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணும். அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லா முடிச்சையும் நான் அவுத்துறேன். என்ன ஜோசியரே பாக்குறீங்க, எழுதுறீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. 2 ஜாதகமும் பொருந்தி வருதுல்ல, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? என்னம்மா சொல்றீங்க? உங்க பையன் ஜாதகத்துக்கு இப்ப பொண்டாட்டி இருக்கணுமே. என்னம்மா அமைதியா இருக்கீங்க? இருக்காங்களா இல்லையா? இருந்தா இப்ப அவ இல்ல. தண்ணில தவறி விழுந்து செத்து போயிட்டா. இல்லம்மா, அந்த பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா. ஜோசியரே, நீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க. அவ செத்துட்டா. இல்லம்மா, 1க்கு 2 தடவை நான் நல்லா பார்த்துட்டேன். என் கணக்கு தப்பவே தப்பாது. அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அம்மா, இப்பவும் உங்களுக்கு சந்தேகம் போலல்ல? சரி இருங்க, உங்களுக்காக நான் சோழி போட்டு பிரசன்னம் பார்த்தே உங்களுக்கு சொல்றேன். ஓம் சக்தி ஓம் வீரமா காளியாயே நமோ நமः. என் கணக்கும் என் வாக்கும் மாறினதில்லை, 2ம் ஒண்ணுதான் சொல்லுது. அம்மா, அந்த பொண்ணு சாகல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அவ வயித்துக்குள்ள உங்க வம்சம் வளருது. அப்படின்னா அவ எங்க இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஓம் ஸ்ரீ வீரமாகாளி அம்பாயே நமோ நமः. அந்த பொண்ணு காத்து மாதிரி, புடிச்சும் வைக்க முடியாது, மறைச்சும் வைக்க முடியாது, அடைச்சும் வைக்க முடியாது. அந்த பொண்ணு உங்க கண்ணுக்கு அருகாமையிலும் இருக்கலாம், கடல் கடந்தும் இருக்கலாம், அக்கம் பக்கத்துலயும் இருக்கலாம், அந்நிய தேசத்திலையும் இருக்கலாம், உங்க கூட நெருங்கியும் இருக்கலாம், ஒதுங்கியும் இருக்கலாம், ஏன் பதுங்கி கூட இருக்கலாமா. முக்கியமான விஷயம்,
அந்த பொண்ணு உங்க மேல பாயக்கூட செய்யலாம். ஆனா நிச்சயமா கண்டிப்பா வரவேண்டிய நேரத்துல அந்த பொண்ணு வருவா. நீங்க செத்து போனதா சொல்ற உங்க மருமக உயிரோட திரும்பி வர்ற நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வரும்போது சும்மா கொடி கட்டி பறந்து வருவா. சூரியன் மாதிரி ஜகஜகன்னு ஜொலிச்சுக்கிட்டு வரப்போறா. அதனால உங்க பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ற முயற்சியை கைவிட்டுடுங்க. அதை மீறி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. உங்க மருமக பொண்ணோட ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதகம். கிரக நிலைமைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால இந்த ஜாதகம் உள்ளவளை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. அப்படி நினைச்சா நினைக்கிறவங்க அழிவை சந்திக்க வேண்டி வரும். அம்மா, உங்க பையன் ஜாதகத்தை நான் சரியா கணிச்சுதான் சொன்னேன். ஆனா நீங்க நம்பல. உங்களுக்காக நான் சோழியும் போட்டு பார்த்தேன். அதுவும் அதே தான் சொல்லுது. பகவான் விருப்பமும் அதே தான். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. சரிம்மா, நான் புறப்படுறேம்மா. இந்தாங்க. அந்த போட்டோல இருக்கிறது யாருமா? அதாங்க செத்து போயிட்டான்னு சொன்னேனே, என் மருமக. முதல்ல உங்க மருமக போட்டோ மேல மாட்டி இருக்கிற அந்த மாலையை கழட்டுங்க. உங்க பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்து இருக்கிற கல்யாண போட்டோவை அந்த இடத்துல மாட்டுங்க. அப்படி இல்ல உங்க வீட்டுல இருக்கிற யாருக்காவது மாலை போட வேண்டி இருக்கும். நான் வரேம்மா. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி சங்கரி சொன்னப்போ சின்ன பொண்ணு சொல்லுதுன்னு நினைச்சோம். ஆனா இப்ப ஜோசியர் அதையே சொல்லிட்டு போறாரே. ஒருவேளை அது நடக்குமோ? என்ன பண்றது? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே கிரிவர விந்திய சிரோ. மா மா மா, இந்த அர்ச்சனை என்ன ரொம்ப டென்ஷன் பண்றாமா. எங்க போனாலும் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்றா. அம்மா, இன்னைக்கு அந்த அர்ச்சனை என்ன பண்ண தெரியுமா? பூமிக்கு உயிரோட இருக்கான்றா. அவளை நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன்றா. பயமா இருக்குமா எனக்கு. இந்த தடவை ஏதாவது சொல்லி நான் சுப்ரியா கல்யாணம் பண்றது தடுத்துருவான்னு பயமா இருக்குமா. இந்த தடவை நான் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணல, அப்புறம் நான் பண்ண முயற்சி எல்லாமே வீணா போயிடும். அப்புறம் நான் உண்மையிலே பைத்தியம் ஆயிடுவேன். மா, இன்னைக்கு அந்த சங்கரி பொண்ணு ரங்கம் இவங்க எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிட்டு நடு ரோட்லம்மா பூமிக்காவை எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன், எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டு என்ன அப்படியே டார்ச்சர் பண்ணிடாமா. இல்லாத பூமிக்காவை கேட்டா நான் எங்கம்மா போவேன்? போனமே கிடைக்கல, அப்புறம் உயிரோட கொண்டு வந்து கேட்டா நான் எங்க போவேன்? நான் என்ன சித்திரகுப்தனா? அவ கணக்க மாத்தி எழுத. மா, இவ்வளவு ஏதாவது பண்ணோம்மா. நான் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணாம தடுக்கிறதுக்கு அந்த அர்ச்சனை ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கே இவன் இப்படி புலம்புறா. ஜோசியர் சொன்னதை இவங்கிட்ட சொன்னா தாங்குவானா? நிச்சயம் தாங்க மாட்டான். இவங்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். என்ன பண்ணலாம்? எதுவும் சொல்லாம மறைச்சிடலாம். அம்மா, அப்புறம் மா, என்னம்மா நான் பைத்தியம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்க. டேய் மதன், அமைதியா இருடா. அவ என்ன மாஸ்டர் பிளான் பண்ணனாலும் போடட்டும், அது நடக்கவே நடக்காது. இத பாரு, இப்ப கூட உன் கல்யாணத்துக்காக தான் ஜாதகத்தை பார்த்தேன். ஜோசியர் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. டேய், அர்ச்சனா ஏதாவது புலம்பிட்டு இருப்பாடா, அது நான் பாத்துக்கிறேன். போ, போய் ஃபர்ஸ்ட் சுப்ரியா மனசை மாத்திர வேலையை பாரு. மா, ஜோசியர் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருலம்மா. உனக்கும் சுப்ரியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, நான் போய் சுப்ரியா பாத்துறேன். சங்கரின்னு சொல்றா, ஜோசியரும் உறுதியா சொல்றாரு, அர்ச்சனாவும் திரும்ப திரும்ப சொல்றா. அர்ச்சனா ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டா.
அப்போ பூமிகா உயிரோட தான் இருப்பாளோ? அப்படி அவ உயிரோட இருந்தா நம்ம பையனுக்கு சுப்ரியாவை கல்யாணம் பண்ண முடியாதே. அர்ச்சனா வேற அவளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பூமிகாவை தேடி கண்டுபிடிச்சு நம்ம பையன் கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ? இன்னைக்கு எப்படியாவது சுப்ரியாவோட பதில் என்னன்னு 2ல் 1 தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவோட தான் சுப்ரியா வீட்டை விட்டு போகணும். இந்தாங்க, மறுபடியும் பெயின் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் பார்த்துட்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கப்பா. வாங்க மதன், என்ன சர்ப்ரைஸ் விசிட்டா வந்திருக்கீங்க? சுப்ரியா, சாப்பிட போனா சாப்பிட பிடிக்கல, தூங்க போனா தூங்க முடியல, மனசெல்லாம் அல்லும் பகலும் பொண்ணி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. நானும் உன் மேல இருக்க என் காதல மறைமுகமாவும் நேரடியாவும் பல தருணங்கள்ல சொல்லிட்டேன். ஆனா நான் எப்படிதான் கெஞ்சி கூத்தாடினாலும் நீ கொஞ்சம் கூட மனசிறங்கி என் மனசுக்கு ஆறுதலான நல்ல பதில சொல்ல மாட்டேங்கிற. மதன், அதுக்கு காரணம் எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண என் மனசு இடம் கொடுக்கல. அதுவும் இல்லாம இந்த வயசான காலத்துல எங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதலாவும் அனுகூலமாவும் இருக்கிறதே அவங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறதுக்காக தானே. ஆனா அது இங்க வந்துட்டு போமா. சொல்லுங்க மதன், அது வந்து சுப்ரியா, வாமா. இது வரேன்பா, உள்ள வாங்க. உட்காருங்க மதன், நான் வந்துடுறேன். சுப்ரியா, எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லிட்டு போ. கொஞ்சம் இருங்க மதன், நீங்க உட்காருங்க. அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன், என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. சரி. சொல்லுங்க. என்னப்பா கூப்பிட்டீங்க? யாருமா வந்திருக்கிறது? யாருமா? மதன் வந்திருக்காருப்பா. என்னப்பா, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? அமெரிக்கால இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க லைன்ல இருக்காங்கம்மா. அவங்களுக்கு என்னம்மா பதில் சொல்லட்டும்? சொல்லுமா. அப்பா, இப்போதைக்கு அந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இப்போதைக்கு அந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. நிஜமா தான் சொல்றியா? டிஸ்கனெக்ட் பண்ணிடுவா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அவங்க மனசு வலிக்காம மனசு புண்படாம இப்போதைக்கு எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுங்கப்பா. ஆமாப்பா, சொல்லிடுங்கப்பா. ஹலோ, நடேசா, என் பொண்ணு மேரேஜை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்கங்கிறா. நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. சுப்ரியாக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்கோம். அவளும் வரேன்னு சொல்லியிருக்கா. அவ வந்த உடனேயே அவகிட்ட இருந்து எப்படியாவது ஐ லவ் யூங்கிற அந்த காதல் மொழியை வாங்கிட வேண்டியதுதான். மதன்,
ஹாய் மதன். வா சுப்ரியா. சுப்ரியா, நம்ம ட்ரெஸ் கலர் சேமா இருக்குல்ல? யா. சேம் ஹார்ட், சேம் பிங்க், சேம். என்ன ஏதோ சொல்ல வரீங்க? என்ன சொல்லுங்க. வந்து மதன், என்ன காரணத்துக்காக என்ன உடனே கிளம்பி வர சொன்னீங்க? சொல்லுங்க. நான் சொன்ன உடனே நீ உடனே வந்து நிக்கிற பாத்தியா? ஐ அம் சோ ஹாப்பி சுப்ரியா. அப்படி ஹாப்பி ஆகுற அளவுக்கு உங்ககிட்ட அப்படி என்ன விஷயம் இருக்கு? அது சுப்ரியா, அங்க பாரு. இறைவன் படைப்புல அந்த வானம், இந்த கடல், இயற்கை எவ்வளோ அற்புதமா ஒன்னோட ஒண்ணு அனுசரணையா இணைஞ்சிருக்கு பாத்தியா? ஆமா மதன், எனக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. மெய் மருந்து அப்படியே இங்கே தங்கிடணும் போல இருக்கு. அப்படியா? சரி, அப்படியே இங்க உட்காரலாமா? வாங்க மதன். மதன், ஏதோ பேசணும் வான்னு சொன்னீங்க. எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மதன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாம வேணா இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாமா? சரியா? ஏய் இரு சுப்ரியா, சொல்றேன் இரு. அது வந்து சுப்ரியா, அது நேத்துக்கு உங்க அப்பா கிட்ட இந்த அமெரிக்க மாப்பிள்ளை வேணும்னு சொன்னதுல இருந்து என் மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்கு. அது எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்துல ஒரு செல்லா காசா கடந்த என்ன உங்க அப்பா கிட்ட பேசின அந்த ஒரு நொடியில எனக்கு எப்படி மாத்திட்டு தெரியுமா? நாணயத்துக்கு கூட ஒரு பக்கம் பூவாவும் ஒரு பக்கம் தலையாவும் தான் இருக்கும். ஆனா ரெண்டு பக்கமும் நானே இருக்கிற நாணயமா என்ன மாத்திட்ட. ஆமா சுப்ரியா, இங்க பாரு, என் மனசுக்குள்ள நீ பொக்கிஷமா நிறைஞ்சிருக்க. அப்படியே பொக்கிஷமா நிறைஞ்சு வழியிற. உன்னோட இந்த மனப்பூர்வமான காதலால, ஆமா, உன்னோட இந்த மனப்பூர்வமான காதலால அந்த வானம், இந்த கடல், அப்புறம் வீசுற இந்த மெல்லிய காத்து, கை காட்டி கூப்பிடுற இந்த அலை, இந்த பரந்த கடற்கரையில தேவதை மாதிரி இருக்கிற நீ, இப்போ உன்னோட நான், இதெல்லாம் மனசளவுல நினைச்சு பார்க்கும்போது, நானும் நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? என்ன சுப்ரியா, நான் இப்போ இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், அதை பத்தி ஒரு பதில கூட காணோம். Come on சுப்ரியா, you know every action has an equal reaction. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்குல்ல. அதான் இங்க இருக்கு, அங்க. மதன், சாதாரண வார்த்தை கூட கவிதை நடுவில் சொல்லும்போது ரொம்ப அழகா தான் இருக்கு. எஸ், தேங்க்ஸ். அப்படியே மெய் மறந்து கவிதையா கொட்டுறீங்க மதன். சுப்ரியா, நீயே எனக்கு ஒரு பெரும் கவிதை. உன்னோட இருக்கிற எனக்கு கவிதை அப்படியே பறக்காதா? அது அப்படியே தானே வந்து முட்டுது. ஆக்சுவலா எனக்கு எப்படி அதை கொட்டுறதுன்னு தான் தெரியல. சுப்ரியா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தம்பி நில்லு. இங்க பாரு, அது அவங்க உட்கார்ந்துருக்காங்களே, அவங்கள நான் மனப்பூர்வமா சின்சியரா லவ் பண்றேன். சோ உங்ககிட்ட இருக்க மொத்த பூவையும் என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு தேவையான படத்தை நான் கொடுத்துறேன். அவகிட்ட இந்த பூவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து என் லவ் சொல்ல போறேன். கொடு. அண்ணா, ஒரு ரோஸே போதும்ண்ணா. என்ன ஒரு ரோஸ் போதுமா?
ஒருத்தர் வருஷம் கொடுத்து உங்க லவ்வர் சொல்லுங்கண்ணா. இந்தாங்கண்ணா. அப்படியே தேங்க்ஸ்டா. சரி இதுக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. காசு வேணாண்ணா, லவ்வர்ஸுக்கு ஃப்ரீண்ணா. லவ்வர்ஸ்க்கு ஃப்ரீயா? நல்லா வருவடா. ஆல் தேங்க்ஸ்டா. தி பெஸ்ட்ண்ணா. சுப்ரியா, இந்த ரோஜா பூவை என் மனசா நினைச்சு உனக்கு கொடுக்குறேன். இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ சுப்ரியா. மதன், இதுல இருக்கிற முள்ளு குத்துமா? சுப்ரியா, இது முள் இல்லாத ரோஜா. இந்தா வாங்கிக்கோ.